ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூசர் சாங்கை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு நான் காமிச்சேன். அந்த ரெக்கார்ட் பண்ண சாங் இப்போ இதில் இருக்குது. இப்போ சாங் மோடுக்கு போனோம்னா சித்தார் வரும், அதுக்கப்புறம் யூசர் 10 வரும். இப்போ யூசர் 1 வந்து நான் ரெக்கார்டிங் பண்ண ட்ராக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. போன வீடியோவில் போட்டிருந்தேன் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த நம்ம யூசர் சாங்கை ரெக்கார்டிங் பண்ணிட்டோம், பண்ணதை எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது. ஒரு பென்ட்ரைவில் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எத்தனை சாங் வேணால் சேவ் பண்ணிக்கலாம். இந்த யூசர் சாங் 10 இருக்குது. 10ஐயும் நம்ம சப்போஸ் 10 நமக்கு முடிஞ்சிருச்சு, சாங் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டோம். 11வது ஒன்று வேணும்னா இருந்த ஒன்று பென்ட்ரைவில் எடுத்து போட்டுட்டு அந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாங்கை வந்து எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை டெலிட் பண்ணிட்டால் கூட அந்த பென்ட்ரைவில் இருக்கிற சாங்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிருக்கிறது. நம்ம பென்ட்ரைவ் போட்டோம்னா அந்த சாங் வந்துடும். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா யூசர் சாங் வந்து 61 நம்பர் 61 வரலும் யூசர் சாங் இருக்குது. அதுக்கப்புறம் 71 அதுக்கு மேலே எப்படின்னா 71 அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி யூஎஸ்பின்னு இருக்குது. இந்த யூஎஸ்பியில் எத்தனை சாங் வேணாலும் வச்சுக்கலாம். ப்ரிப்பேர் பண்ண இந்த யூசர் சாங்கை எப்படி பென்ட்ரைவில் சேவ் பண்ணுறது, இதுதான் நான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு யூசர் சாங் எடுத்துக்கலாம். எந்த மோடு ஸ்டைல் மோடில் எங்கே வேணால் இருக்கலாம். பென்ட்ரைவ் வந்து நம்ம கீபோர்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே நான் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீபோர்டை வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நம்பர் 1 யூசர் சாங்கில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபைல் கண்ட்ரோல் இந்த ஃபங்க்ஷன் பட்டன் போகணும். இதை ஒரு சாதாரணமாக ஒரு கிளிக் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் பூரா வந்துடும். இதை ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 or 4 செகண்ட்ஸில் வந்து இந்த ரீகால் வந்துடும். சேவ் சாம்பிள்னு வரும். நமக்கு சாம்பிள் சேவ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து யூசர் சாங்கை வந்து மிடி ஃபைலாக வந்து சேவ் பண்ண போகிறோம். அதனால் இந்த கேட்டகரி டேப்பை வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும். சேவ் ஸ்டாண்டர்ட் மிடி ஃபைல், அதாவது சேவ் SMFன்னு இருக்கும். SMFனா ஸ்டாண்டர்ட் மிடி ஃபைல். இதை வந்து நம்ம இப்போ வச்சுருக்க சாங்கை வந்து ஸ்டாண்டர்ட் மிடி ஃபைலாக தான் நம்ம வந்து பென்ட்ரைவில் சேவ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸிக்யூட்னு ஒரு பட்டன் இருக்குது, இந்த இடத்துல 0, அதை ப்ரெஸ் பண்ணுறோம். யூசர் 1 வந்து சேவ் பண்ணுறதான்னு கேட்குது. நம்ம திரும்பவும் எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். சாங் 1 அப்படிங்கிற நம்பரில் சேவ் பண்ணுறதான்னு கேட்குது. நம்ம திரும்பவும் எக்ஸிக்யூட் கொடுத்துட்றோம். சேவ் ஓகே அப்படின்னு கடைசியாக கேட்குது. ஓகே, நம்ம வந்து ஓகே வந்து ப்ளஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா எக்ஸிக்யூட்டே திரும்ப கொடுக்கலாம். இப்போ சேவிங் ஆகிட்டுருக்கு. நம்ம வாசித்த யூசர் சாங் வந்து பென்ட்ரைவில் சேவிங் ஆகிட்டுருக்கு. என்ன ஃபைல்னால் ஸ்டாண்டர்ட் மிடி ஃபைலாக வந்து சேவிங் ஆகிட்டுருக்கு. சேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆன முன்னாடி நான் இப்போ வந்து உண்மையிலே அது வந்து பென்ட்ரைவில் இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்போ தெரியாது, அது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ சாங் 1ன்னு வந்துருச்சு, 71 வந்துருச்சு. மொதல் 61 இருந்துச்சு இந்த சாங்கு. இப்போ 71 வந்திருக்கு. இதை நான் ப்ளே பண்ணல. இப்போ நான் யூசர் சாங்கை போய் ப்ளே பண்ணுறேன். இல்லை, யூசர் சாங்கை வந்து டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இதை ப்ளே பண்ணுறேன். யூசர் சாங்கை முதல்ல கேட்போம். இதான் நான் பண்ண யூசர் சாங். இதை ப்ளே பண்ணுறேன். சின்ன ஃப்ரேஸாக தான் இருக்கும், கேளுங்க. அவ்வளோதான். இது யூசர் சாங் 1, அதாவது 61 நம்பர் 61 இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ளாஷ் மெமரிக்கு போயிடலாம். இதை ஆட்டோமேட்டிக்காக டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் மெமரி, இது வந்து 61 இந்த யூசர் சாங் இருக்குது. இப்போ நான் 71க்கு போகிறேன். 71 வந்துருச்சு. இந்த சாங் 1ங்கிறது 71 சேவ் ஆகிருக்கு. அது பென்ட்ரைவ்லேருந்து இப்போ ப்ளே ஆக போகுது. சேம் சாங் தான். சப்போஸ் நம்ம பென்ட்ரைவ் எடுத்து வச்சிட்டோம்னாலும் இந்த சாங், இந்த யூசர் சாங் 1 வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டாலும் இது வேலை செய்யும். இப்போ வந்து சாங் 1 வச்சுருக்கேன், 71 நம்பர். இதை ப்ளே பண்ணுறேன். சேம் சாங் வந்து இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
நம்ம வந்து ஒரு யூசர் சாங்கை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பென்ட்ரைவில் சேவ் பண்ணிட்டோம். இது எவ்வளோ நாள் கழிச்சு வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு ஃபுல் சாங்கே வந்து வாசிக்கலாம். யூசர் சாங்கில் வந்து 5 ட்ராக்ஸு மெலோடி இருக்குது. ஒரு ட்ராக் வந்து ஸ்டைல் இருக்குது. இந்த ஸ்டைலு இந்த மெமரியில் இந்த வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் சாங், அதாவது நீங்கள் பாடாமல் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கரோக்கி மாதிரி ஒரு மைனஸ் ட்ராக் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த கீபோர்டில் வந்து இப்போ யூசர் சாங் 1 சாங் 3 எது வேணால் பேர் வச்சுக்கலாம். பேர் வச்சுட்டு இல்லாட்டா கம்ப்யூட்டரில் போய் வேறு நேம் கூட வச்சுக்கலாம். அதுக்கு இயேசு என்னும் பெயர் சொன்னால் அப்படிங்கிற ஒரு சாங்னு வச்சுக்கலாம். இந்த சாங்கை வந்து கம்ப்யூட்டரில் கொண்டு போய் இந்த சாங்குக்கு நம்ம ரீநேம் பண்ணிவிட்டு திரும்ப இதை வச்சுக்கலாம். பென்ட்ரைவ் போட்டோன்னே நம்ம வந்து அந்த கரோக்கி ஃபைலை அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு நம்ம பாடிக்கலாம். இதை வந்து கம்ப்யூட்டரில் போட்டு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ வந்து யூசர் சாங் கீபோர்டில் வந்து நம்ம ஒரு யூசர் சாங்கை வந்து ஒரு பென்ட்ரைவில் வந்து சேவ் பண்ணோம். அந்த பென்ட்ரைவில் இப்போ நான் கம்ப்யூட்டரில் இந்த பென்ட்ரைவை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். யூசர் ஃபைல்ஸ்குள்ளே போனோம்னா சாங் 001 மிடி, அதுதான் நம்ம வந்து சேவ் பண்ண சாங்கு. இது வந்து பென்ட்ரைவில் வந்துருச்சு. இது மாதிரி நம்ம எத்தனை சாங் வேணால் வந்து யூசர் சாங்கில் போய் நம்ம அதை எப்போ வேணாலும் நம்ம வந்து பென்ட்ரைவ்லேருந்து நம்ம கீபோர்டில் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது வந்து குயிக் டைம் பிளேயரில் தான் ப்ளே ஆகும். மற்ற விண்டோ மீடியாஸில் எல்லாம் ப்ளே ஆகாது. ஏன்னா வந்து இது மிடி ஃபைல் பார்த்தீங்கன்னா மிடின்னு போட்டிருக்கு. இந்த மிடி ஃபைலை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் இப்போ பென்ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து கீபோர்டில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். எப்படி இப்போ வந்து உங்களுக்கு யூஎஸ்பியில் எப்படி யூசர் சாங்கை சேவ் பண்ணுறது, அதை எப்படி கம்ப்யூட்டரில் ப்ளே பண்ணுறது, எப்படி திரும்ப கீபோர்டில் போட்டு ப்ளே பண்ணுறது. ஒன்றுமில்ல, கீபோர்டில் வந்து இந்த பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிவிட்டு யூசர்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 71 நம்பருக்கு போனீங்கன்னா இந்த சாங் இருக்கும். இது மாதிரி நம்ம எத்தனை சாங் வச்சுருந்தாலும் அந்த சாங் இருக்கும். அதை வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டனை அதை ப்ளே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.